ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலப்புருத்த சக்கரத்தின் 5ஆம் இடம், பஞ்சமஸ்தானம். இந்த வீடியோ பதிவில் ராகு பகவானை பற்றி சொல்ல போகிறேன். 18 வருஷம் ராகு திசை நடக்கும், முக்கியமான காலகட்டத்தில் நடக்கும். சிம்மராசிக்கு வாழ்க்கையில் செட்டில்மெண்ட் பண்ணுறவர் ராகு பகவான் தான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு தசை நடத்துவார். அதுபோக ஜனன ஜாதகத்தில் அவர் எந்த இடத்துல இருந்தால் யோகத்தை கொடுப்பார், அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், 18 வருஷத்தில் எப்படி இருக்கும், சாதக பாதங்கள் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் ராகு பகவானை தான் மையப்படுத்தி பேசுகிறேன். இப்போதைக்கு ராகு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு இல்லை. 7ல் ராகு, ராசியில் கேது இருக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராகு பகவானை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ராகு தசை நடக்கிறவங்க என்ன பரிகாரம், என்ன வழிபாடு பண்ணலாம், ஒவ்வொரு புத்திக்கும் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள். ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நேயர்களே, இப்போ ராகு பகவான் ஒரு சாயா கிரகம், நிழல் கிரகம். அவருக்குன்னு வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிடுவார். அந்த வீட்டின் அதிபதி அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிடுவார். அதுபோல் தன்னை பார்க்குற கிரகங்கள், அவர் எந்த கிரகங்கள் பார்க்குதோ அந்த கிரகத்தோட தன்மையை எடுத்து செய்வார். அதுபோல் தங்கூட சேர்ந்த கிரகம் எந்த கிரகத்தோட கூட்டணியில் இருக்காரோ அது மாதிரி எடுத்து செய்வார். அதுபோல் தனக்கு சாரம் கொடுத்த கிரகம். ஸோ இப்படி 4 தரப்பட்ட வகையில் அவர் பலனை கொடுப்பார். ராகு பகவான் பொதுவாக சிம்ம ராசிக்கு சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அப்படி பார்த்தோம்னா ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். மேசம் விருச்சிகத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு பலன்களை கொடுப்பார். கடகம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். தனுசு மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஆவரேஜாக கொடுப்பார். சமம் ஒரு 50% ஆவரேஜாக கொடுப்பார். அவருக்கு பிடிக்காத வீடு அப்படின்னு பார்த்தோம்னா சில வீடு அவருக்கு பிடிக்காது. ராகு பகவானுக்கு 12 வீட்டில் 12 ராசியில் சில ராசிகள் பிடிக்காது. அவருக்கு ரொம்ப பிடிக்காத வீடு பார்த்தா விருச்சிகத்தில் இருக்கிற ராகு பகவான் அந்த பலன்களை கொடுக்க மாட்டார். அதுபோக கும்பம், விருச்சிகம், கும்பம், இந்த 2 வீட்டில் இருக்கிற பகவான் இருக்கிற ராகு பகவான் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அவருக்கு பிடிச்ச வீடுகள் அப்படி பார்த்தோம்னா மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 வீட்டில் இருந்தார்னா அவர் தசையில் ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார். லக்கண ரீதியாகவும் ராசிக்கு நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். பொதுவாக ராகு பகவான் நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு, நீங்கள் சிம்ம ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, மகம், பூரம், உத்திரம் எதில் பிறந்தாலும் சரி, லக்கணம்னு ஒன்று இருக்கும். லக்கணம் தெரியாமலாம் பலன் பார்க்காதீங்க. இந்த ராசி பலன் கேட்குறது, பேப்பரில் பார்க்குறது, டிவியில் கேட்குறது, எதில் கேட்டாலும் சரி லக்கணம் தெரிஞ்சிருக்கணும். லக்கணம் தெரிஞ்சால் தான் கரெக்டான பலன் நிற்கும். சும்மா ராசிக்கு மட்டும் பார்க்குறது பொது வழியில் சொல்லிட்டு போகிறது, சரியா, ஊருக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி தான். லக்கணம் தான் தனி ஒரு மனிதனுக்கு போய் சேரும். ஸோ லக்கண ரீதியாக அவர் 3, 6, 9, 10, 11 இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். 3, 6, 9, 10, 11 உபசேன சாணங்கள். இதில் 9ஆம் இடங்கிறது ஒரு பெருங்கோணத்தில் இருந்தார்னா ஜாதகனை காப்பாற்றிடுவார். அப்பா வழி உறவு முறையில் கெடுத்து ஜாதகனுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். ஒரு ஆன்மீக பற்றை கொடுப்பார். நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். ராசிக்கும் லக்கணத்துக்கும் இந்த அமைப்பில் வந்தார்னா அந்த ராகு திசை மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல யோகத்தை கொடுப்பார். கொடீஸ்வர யோகத்தை கொடுப்பார். ராஜயோகத்தை கொடுப்பார். இப்போ நீங்கள் சிம்ம ராசி, சரியா, துலாமில் இருக்கிறாரு, 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, நல்ல அமைப்பு. லக்கணத்துக்கு 6ஆம் இடம், ராசிக்கு 3ஆம் இடம். இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை நல்லாயிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜாதக அமைப்பு. சிம்ம ராசி துலாமில் இருக்கிறாரு, ரிஷப லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா லக்கண ராசிக்கு 3, 6ல் இருப்பார். இவங்களுக்கு ராகு திசை 18 வருஷம் நல்லாயிருக்கும். சிவனேன்னு இருப்பாங்க. நல்ல பலன்களை கொடுப்பார். பிரம்மாண்டத்தை கொடுப்பார். குடிசையை குபேரமாக்குவார். சரியா, குடிசையை கோபுரமாக்குறவர், குபேர யோகத்தை கொடுக்குறவர் ராகு பகவான் தான். ஆனால் நல்ல அமைப்பில் இருக்கணும். அதே மாதிரி சிம்ம ராசியில் நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறீங்க, மகரத்தில் இருக்கிறாரு, விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, சூப்பர் பலனை கொடுப்பார். விருச்சிக லக்கணம், சிம்ம ராசி, மகரத்தில் இருக்கார் வச்சுக்கோங்களேன், நல்ல பலன்களை கொடுப்பார். மகரம் அவர் பிடித்த வீடு. இவங்களுக்கு குடிசைய கோபுரமாகவும் குபேர யோகம் இருக்கும். ஸோ குடிசைய கோபுரமாகி குபேர யோகத்தை கொடுக்குறவர் ராகு பகவான் தான். 18 வருஷம் நல்ல பலன்களை கொடுப்பார். இப்போ நீங்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த வயசில் வரும்? பூர நட்சத்திரத்தில் 10 வருஷம் இருக்குது. சூரிய திசை 6 வருஷம் 16, சந்திர திசை 7, 23, செவ்வாய் திசை, சந்திர திசை 10, சுக்கிர திசை 10, சூரிய திசை 6, 16, சந்திர திசை 10, 26, அங்கிட்டு ஒரு 7, 33, அங்கிட்டு ஒரு 18, 33 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் நடக்கும். சரியா, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை. ஸோ ஒரு மத்தியம வயதில் நடக்கும். வாழ்க்கையில் செட்டில்மெண்ட் ஆகிற வயசு. ஒரு வேலைக்கு போய் கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டியை வச்சு செட்டில்மெண்ட் ஆகிற வயசு. ஒரு 50 வயசில் அந்த கிராஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் மக நட்சத்திரத்துக்கும். சரியா, மக நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துடும். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துடும். எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு
வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுற காலகட்டத்தில் வந்துடும். திருமணமாகி குழந்தை குட்டிகளை பெற்று வாழ்க்கையை ரன் பண்ணுற நேரத்தில் ராகு திசை வந்துடும். ஒரு முக்கியமான நேரத்தில் வரும். சரியா? அப்போ தான் வாழ்க்கையில் வந்து நம்ம செட்டில்மெண்ட் ஆகும். வாழ்க்கையில் வந்து ஸ்திரத்தன்மையோடு இருப்போம். அந்த அமைப்பில் ராகு திசை வரும். அந்த ராகு திசை உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா பெரிய பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு, யோகத்தை கொடுப்பாரு, பணப்பழத்தை கொடுப்பாரு, பேரு புகழ் அந்தஸ்தை கொடுப்பாரு. இது மாதிரி அமைப்பில் இருக்கணும். நான் சொன்ன அமைப்பில் இருக்கணும். இன்னொரு ஜாதகமும் சொல்லலாம். சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறீங்க. ராகு பகவான் எங்கே இருக்கிறாரு? ராகு பகவான் மேசத்தில் இருக்கிறாரு, 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆமாம், பரவாயில்ல. கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, சூப்பர். சிம்ம ராசி கும்ப லக்கணம் சமசப்தமான அமைப்பு. மேசத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? இப்படி சில அமைப்பில் காம்பினேஷனில் ராகு பகவான் இருந்தாரா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக வந்து அவர் வந்து லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துலையும் இருக்கலாம். 4ஆம் இடத்துல ஒரு பாவகரகம் இருக்கலாம். தாயை கெடுத்து ஜாதகனுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ ராகு பகவான் வந்து சில மாறுபட்ட இடத்துல நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக உங்கள் லக்கண சுபர்கள் வீட்டில் இருக்கணும், லக்கண யோகாதிபதி வீட்டில் இருக்கணும். இப்போ நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறீங்க. எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க? மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. நல்ல அமைப்பு தான். சிம்ம ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. அவர் வந்து சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கலாம். சுக்கிரன் வீடு எங்கே இருக்கலாம்னா துலாமில் இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம். துலாமில் இருக்கிறது காட்டில் ரிஷபத்தில் இருக்கிறது சூப்பர். லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு வந்து 11ஆம் இடத்துல இருப்பார், 10ஆம் இடத்துல இருப்பார். அருமையான அமைப்பு. இப்படித்தாங்க, இதுதான் ஜோதிடம். சரியா? இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ராகு திசை நல்லாயிருக்கும். ஸோ ராகு பகவான் வந்து லக்கணத்துக்கு இந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே இந்த லக்கண சுபர் வீட்டில் இருக்கணும். இப்போ மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. மிதுன லக்கணத்து சுபர் யார்? சுக்கிரன், புதன், சனி பகவான். இவங்க வீட்டில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இல்லைன்னா அந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கணும். மிதுன லக்கணத்துக்கு சுக்கிரன் கூடயோ புதன் கூடயோ சனி பகவான் கூடயோ சேர்ந்து இருக்கணும். சனி பகவான் கூட நெருங்கி சேரக்கூடாது. ஏன்னா 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா பாவகிரகங்கள் ஆதிபத்தியத்தை கெடுத்துருவாங்க. ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கணும். சரியா? அதுபோக ராகு வந்து குரு பார்வையில் இருக்கணும். குருவுடைய விசேஷ பார்வையில் இருக்கணும். குருவுடைய 5ஆம் பார்வை 9ஆம் பார்வையில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேர்களே? இதெல்லாம் வந்து நிதர்சனமான ஒன்று. நான் வந்து யூடியூப்பில் மட்டும் பேசுகிற ஜோதிடர் கிடையாது. நிஜ வாழ்க்கையிலும் ஜாதகம் நிறைய பார்க்குறேன். சிம்மராசிலே நிறைய பேர் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்குறாங்க. நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 ஜாதகம் 3 ஜாதகம் பார்ப்பேன். ஆண்டவன் அருளால் ஜாதகம் நிறைய பார்க்குறேன். தனிப்பட்ட முறையில் சில கருத்துக்களை சொல்லுவேன். அனுபவ ரீதியாக அது கரெக்டாக இருக்கும். ப்ராக்டிக்கல் போதி ஜோதிடம் என்றைக்குமே ப்ராக்டிக்கலாக தான் பேசுவோம். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. ப்ராக்டிக்கலாக பேசுவேன். சரியா நேர்களே? அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். நான் இப்போ சேனலில் போடுறது அப்படி தான் இருக்கும். கோச்சார பழங்கள் போட்டாலுமே அந்த நாள் விவரம் புள்ளி விவரம் எல்லாமே கரெக்டாக பார்த்து தான் சொல்லுவோம். இது வந்து நான் வந்து ஒரு இதுக்காக சொல்லலை. சரியா? விளம்பரப்படுத்துக்காக சொல்லலை. உண்மையை சொல்லேன், யதார்த்தத்தை சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஜோதிடர் தனி ஒரு ஜாதகத்தை பார்க்குற ஜோதிடரால் தான் ப்ரிடிக்ஷன் கரெக்டாக கொடுக்க முடியும். சரியா நேர்களே? அதை நீங்கள் சரியாக எடுத்துக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விதமாக பேசுகிறாங்க. நான் யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணலை. இருந்தாலும் வந்து ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை தோற்று போகாது. அது என்னதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்படியே பார்த்தோம்னா ராகு பகவான் வந்து சில இடங்களில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. குரு பார்வையில் இருந்தாலும் சரி, சுக்கிர பார்வையில் இருந்தாலும் சரி, புதனோட சேர்ந்தாலும் சொல்லி நல்ல பலன்களை கொடுப்பாரு. பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. என்ன தான் கூட சேர்ற கிரகத்தை கெடுத்துருவார். இப்போ குரு கூட சேர்ந்துருக்காரு வச்சுக்கோங்களேன், ராகு திசை நல்லா இருக்கும். அதுக்கடுத்து வருகிற குரு திசை நல்லா இருக்காது. ஏன்னா குருவை கெடுத்துருவார். குருக்கிட்ட இருக்கிற நல்ல பலன்கள்லாம் எடுத்துகிட்டு குருவை வந்து கெடுத்து அவருடைய இயற்கைத்தன்மையை கெடுத்து விட்டுருவார். ஸோ ராகு திசை நல்லாயிருக்கும், குரு திசை வந்து சுமாராக தான் இருக்கும். ஏன்னா குரு வந்து ராகுகிட்ட போய் கிரகணமாகி தன் இயல்பு நிலை இழந்துருவார். ஸோ இப்படி நிறைய ஒரு மாறுபட்ட பலன்களை கொடுப்பாரு. ராகுக்கு வந்து பலன் சொல்கிறது வந்து வைக்கப்பொருள் ஊசி எடுக்கிற மாதிரி, கடலில் வந்து காயத்தை கரைச்சிட்டு தேடுற மாதிரி. ஸோ ராகு பகவான் ஒருத்தருக்கு ராகு திசை நடக்குதுன்னா அவங்களுக்கு பலன் எடுக்கிறது ரொம்ப ஒரு விஷயம். ஏன்னா அவர் கேந்திரத்தில் இருந்தார்னா தன்னுடைய பலனை எடுத்து செய்வார். இப்போ உங்களுக்கு ராகு திசை முடிஞ்சிருச்சு, குரு திசை நடக்குது. குருவுக்கு கேந்திரமாக இருந்தாலும் ராகுவோட ஆக்டிங் இருக்கும். இப்போ வந்து சிம்மராசியில் பிறந்திருக்கிறீங்க, ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. சரியா? சிம்மராசியில் வந்து துலா லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. துலா லக்கணத்துக்கு 4ஆம் இடம் கும்பத்தில் ராகு இருக்கிறாரு. சரியா? அப்புறம் இப்போ 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அப்படின்னா குரு திசை நல்லா இருக்கும். ஆனால் குருவுக்கு கேந்திரமாக ராகு வர்றதுனால ராகு தன்னுடைய பங்களிப்பை கொடுப்பார். ராகு வந்து எந்த கிரகத்துக்கு கேந்திரமாக இருந்தாலும் சரி, அந்த கிரகத்துடைய தசையில் தன்னுடைய பங்களிப்பை கொடுப்பார். நீங்கள் ராகு திசை முடிஞ்சு போயிட்டுன்னு ஹாயாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் ராகுவுடைய தாக்கம் இருக்கும். அவர் கொடுத்துட்டு தான் இருப்பார். அவர் தசை முடிஞ்சதுனால ஓரளவு சுமாராக இருப்பார். இருந்தாலும் அவருடைய பங்களிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ராகு வந்து தன்னுடைய தனக்கு கேந்திரம்னு என்ன, 1 4 7 10. 1ஆம் இடம் லக்கணம், 4ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடம், 1ஆம் இடம் 4ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடம். இந்த இடத்துல ராகு இருந்து அவருக்கு கேந்திரமாக மற்ற இடத்துல கிரகங்கள் இருந்து அந்த திசை நடந்தாலுமே ராகுவுடைய பங்களிப்பு இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். சரி, ரொம்ப நீட்டி முழக்க வேண்டாம், நேராக பலனுக்கு வந்துடுவோம். ஸோ ராகு திசையில் வந்து பலன்கள் எப்படி இருக்கும்னா, அவர் எந்தெந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுப்பாரு.
அவர் எந்த வீட்டில் இருந்தாலுமே அந்த வீட்டினுடைய பலன்களை தன்னோட தசையில் தான் கொடுப்பாரு. இப்போ லக்கணத்தில் இருக்கார் வச்சுக்கோங்களேன், லக்கணத்தில் இருந்தார்னா ஜாதகனுக்கு வந்து லக்கணத்துக்கு உண்டான பலன்களை கொடுப்பாரு. சரியா? அதை ஒன் பை ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். ஒவ்வொரு புத்திக்கும் சொல்கிறேன், வழிபாடையும் சொல்கிறேன். சரியா? அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முக்கியமான வீடியோவாக இருக்குது. எந்த காலத்தில் நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா ராகு திசையும் நடக்கும், மற்ற திசையில் ராகு புத்தியும் நடக்கும். செவ்வாய் திசையில் ராகு புத்தி, ராகு திசை, அதுக்கடுத்து குரு திசையில் ராகு புத்தி, சனி திசையில் ராகு புத்தி, இப்படி போய்கிட்டே இருக்கும். எல்லாத்துலேயுமே அது வந்து அடாப்டேட் ஆகும். இப்போ லக்கணத்தில் இருக்கார் வச்சுக்கோங்களேன், லக்கணத்தில் இருக்கிற ராகு பகவான் வந்து துணிச்சலை கொடுப்பாரு, ஒரு பெயர் புகழை கொடுப்பாரு, திடீர் யோகத்தை கொடுப்பாரு. இவங்க ஒரு சாகச பிரியராக இருப்பாங்க, மற்றவங்களால முடியாத காரியங்களை நல்லபடியாக செய்வாங்க. படிப்பு விஷயத்தில் அந்தளவு மந்தமாக இருக்கும், ஆரம்ப கல்வி நல்லா இருக்காது. சரியா? 1ஆம் இடத்துல இருந்தாருன்னா 11ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். ராகு வந்து பின்னோக்கி பார்ப்பார், தனக்கு பின்னாடி 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்ப்பார், 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். ராகுக்கு இன்னொரு எண்டு வந்து கேது. சரியா? ராகு எங்கே இருக்கிறாரோ அவருக்கு 7ஆம் இடத்துல கேது இருப்பார். கேது வந்து ஒரு ஞானகாரகன், ராகு வந்து ஒரு யோகக்காரகன். ராகு வந்து அனைத்துக்கும் ஆசைப்பட வைப்பார், அனைத்தையும் தூண்டி விடுவார். ஒரு மனிதனுக்கு நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. கெட்ட நிலைமையில் இருந்தார்னா அவனை கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கி விட்டுருவார். எவ்வளோ கெட்ட பழங்கள் இருக்கணுமோ அவ்வளோ கெட்ட பழத்தையும் கொடுத்து அவனை வந்து சுருட்டி அப்படி ஒரு ஓரமாக போட்டுருவார். நல்ல நிலைமையில் இருந்தார் வச்சுக்கோங்களேன், அவனை தூக்கி கோபுரத்தில் உட்கார வச்சுருவார், குடிசையை கோபுரமாக்கிடுவார், குன்னி முத்தை வந்து கோபுர கலசமாக வைரமாக்கிடுவார். சரியா? இப்படிப்பட்ட சில அற்புதங்கள் மாயாஜால வித்தைகள்லாம் பண்ணுவார் ராகு. அதான் சொல்லுவாங்க, ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை, ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை. அவர் கெடுத்தாலும் கெடுத்துருவார், அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிட்டுருவார். கொடுத்தாருன்னா உலகத்திலே உலக புகழ் பெற்றுவாங்க, பிரம்மாண்டம், உலக புகழ், பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி ஆகி பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. நிறைய சினிமா நடிகர் ஜாதகத்தில் பார்த்தோம்னா ராகு திசை நல்லா இருக்கும், அந்த 18 வருஷம் கொடி கட்டி பறந்துடுவாங்க. இப்போ ராகு லக்கணத்தில் இருந்தாருன்னா 11ஆம் இடத்தை பார்ப்பார், மூத்த சகோதரனுக்கு ஆகாது. சரியா? லாபம் அந்த அளவுக்கு இருக்காது. 8ஆம் இடத்தை பார்ப்பார், வம்பு வழக்கு பிரச்சனையில் சிக்கிக்கிறவங்க. 7ஆம் இடத்தை பார்ப்பார், திருமணம் தாமதமாக இருக்கும், கணவன் உறவு, கூட்டுத்தொழில், நண்பர்கள் நல்லா இருக்காது, ஒரு இணக்கம் நல்லா இருக்காது. 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல இருந்தால் தேவையற்ற செலவுகள் இருக்கும், குடும்பத்தில் நிறைய செலவுகள் இருக்கும், ஓட்ட கையாக இருக்கும், கையில் பணம் தங்காது. சரியா? எவ்வளோ வந்தாலும் செலவு பண்ணிடுவான். உடல்நல பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்தில் அப்பப்போ வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் இருக்கும். வாயை திறந்தானா கடினமாக தான் பேசுவான். சரியா? வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை தான் வரும், அந்த அளவுக்குலாம் பேசுவாங்க. இருப்பினும் 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து 12ஆம் இடத்தை பார்ப்பார். விரயம் இருக்கும், அயனசேன போக நல்லா இருக்காது, படுத்த தூக்கம் வராது, கணவன் மனை உறவு தாம்பத்தியம் நல்லபடியாக இருக்காது, தாப்பனை கெடுத்துருவார். சரியா? தாப்பனை கெடுத்துருவார், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது, தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்காது, வம்பு வழக்கு பிரச்சனைலாம் இருக்கும், உடல் ஆரோக்கியமும் கெட்டு போயிடும். அடுத்து 3ஆம் இடத்துல இருக்கலாம். பொதுவாக ராகு வந்து நான் சொன்ன மாதிரி 3, 6, 9, 10, 11 இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. 3ஆம் இடத்துல இருந்தார்னா அதீத தைரியம் இருக்கும், துணிச்சலாக இருப்பான், துணிவே துணைன்னு இருப்பான், எதுலேயும் ஃபோர்ஸாக இருப்பான். சரியா? கலைகளில் ஆர்வம் இருக்கும், திரைப்படம், சின்னத்திரை, இசை, நாடகம், ஆடல், பாடல், மியூசிக், இதில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், இதுலேயும் ஆர்வம் இருக்கும், வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால தூரதேச அமைப்புகள் இருக்கும். இருப்பினும் இளைய சகோதரத்தை கூட சண்டை போட்டுட்ருப்பான். இவனுக்கு தம்பி தங்கச்சி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், அவங்களால இவனுக்கு எதனாச்சும் ஒரு பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, இளைய சகோதரர்களுக்கு ஆகாமல் இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து லக்கணத்தை பார்ப்பார். ஆள் ஒரு நிலையாக இருக்க மாட்டான், ஆசிலேஷன் மைண்ட்லேயே இருப்பான். சரி, எதையும் மறைச்சி பேசுவான், மர்மம் இருக்கும், வாழ்க்கையில் ஒரு மர்மம் இருக்கும், சில காரியங்களை திறமறையில் செய்வாங்க. 10ஆம் இடத்தை பார்ப்பார், தொழிலில் ஒரு நிலைப்பாடு இருக்காது. தர்ம கர்ம இடத்தை பார்க்குறதுனால ஒரு தொழில் காரியம் பண்ணி பெரிய புகழ் அடைய முடியாது. சரியா? என்ன தான் வருமானம் வந்தாலும் சரி, வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, பேர் எடுக்க முடியாது, வெகுஜன தொடர்பில் பேர் எடுக்க முடியாது. 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா நேரடி தாயை பதிப்பார், தாய்க்கு நல்லா இருக்காது. சரியா? அப்படியே தாய் இருந்தாலும் தாய் வந்து சுகவீனப்படுவாள், தாயோடைய பேர் கெட்டு போயிடும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து தாய் அன்பு இருக்காது. அப்படியே தாய் இருந்தாலுமே தாய் வந்து நல்ல பேர் எடுக்க மாட்டா, தாய்க்கு வந்து கெட்ட பேரை சம்பாதிச்சு கொடுத்துருவார். அதே மாதிரி தாய்கிட்ட கருத்து வேறுபாடு இருக்கும், இடமாற்றம் இருக்கும், வீடு மனை இதிலெல்லாம் பிரச்சனை இருக்கும், வீடு மனை வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருக்கும். ஒரு சொந்த வீட்டில் இருக்க மாட்டானுங்க, சொந்த வீடு இருந்தாலுமே வாடகை வீட்டில் போய் குடியிருப்பானுங்க. இடமாற்றம் இருக்கும், வண்டி வாகனம் நிலச்சிருக்காது, ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும், வருஷத்துக்கு ஒரு வண்டியை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல ராகு இருப்பார். உயர் கல்வியும் இருக்காது, மேற்படிப்பு படிக்க மாட்டானுங்க, அரியஸ் வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. 10 பேப்பர்னால் அதில் 6 பேப்பர் அரியஸ் வச்சுருப்பாங்க. 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து 2, 11, 10ஆம் இடத்தை பார்ப்பார். தொழிலில் வந்தாலும் வந்து லாபம் இருக்காது. சரியா? அந்த லாபம் வீட்டுக்கு வராது. இவங்களாம் தொழில் பண்ணக்கூடாது, உத்தியோகம் தான் பண்ணணும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க உத்தியோகம் பண்ணாலும் நல்லது. தொழில் பண்ணிட்டாங்கன்னா தொழில் வியாபாரத்தில் லாபம் வராது, வருமானமும் வராது. அடுத்து 5ஆம் இடத்துல ராகு. 5ஆம் இடத்துல ராகு இருந்தார் என்ன, தாமத திருமணமாகும், புத்திர பாய்க்கம் இருக்காது. சரியா? புத்திர பாய்க்கம் இருக்காது, தாமத புத்திர பாய்க்கத்தை கொடுத்துருவார். குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போக மாட்டாங்க, பூஜை புனஸ்காரம் பண்ண மாட்டாங்க, ஒரு இடத்துல நின்று சாமி கும்பிட மாட்டாங்க. சரியா? இருப்பினும் இவங்களுக்கு வந்து காதல் திருமணம் கை கொடுக்கும். எதனாச்சும் ஒரு பெண்ணை டாப் அடித்து பின்னாடியே சுற்றி
அதை கரங்கடிச்சு அதை காதல் பண்ணிடுவாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி மயக்கிடுவாங்க. 5ஆம் இடம் வந்து காதல் ஸ்தானம், மற்றவங்களை மயக்கிற ஸ்தானம், புத்திசாலிக்கு உள்ள ஸ்தானம், ஒரு கிரியேட்டிவ் மைண்டு உள்ள ஸ்தானம். அதனால் காதல் வலை வீசுறதுல மன்னனாக இருப்பாங்க, காதல் மன்னனாக இருப்பாங்க. எப்படினாச்சும் ஒரு பிள்ளையோ ஒரு ஆணையோ கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஆணாக இருந்தால் பொம்பளை பிள்ளையை கரெக்ட் பண்ணிடுவாங்க, பொம்பளை பிள்ளையாக இருந்துச்சுன்னா ஒரு பையனை கரெக்ட் பண்ணிடும். எப்படினாலும் கரெக்ட் பண்ணிடும், கரெக்ட் பண்ணி காரியத்தை சாதிச்சு விட்ரும். புத்திசாலித்தனம் இருக்கும், சரியா, ரொம்ப கிளவராக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சொத்து பத்து பிரச்சனைகள் நிறையா இருக்கும். அப்பையும் வழி சொத்து, பூர்வீக சொத்துலாம் கிடைக்காது, சில பிரச்சனைகளே சிக்கிக்கிடுவாங்க. 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா இளைய சகோதரனுக்கு ஆகாது, அயன சயன போக நல்லா இருக்காது, விரைய நல்லா இருக்கும், லாபம் இருக்காது. சரியா, வாழ்க்கையில் வந்து ப்ரீஸாக சாதிக்க முடியாது, ஒரு செலவோடு தான் வாழ்க்கையை கொண்டு போக முடியும். 6ஆம் இடத்துல இருக்கலாம், 6ஆம் இடத்துல ராகு இருக்குது, நல்ல அமைப்பு தான். எதிரிகளை தோஷம் பண்ணிடுவாங்க. இவங்களாம் அரசியல் கட்சியில் இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதுபோக வெளிநாட்டு யோகம் இருக்கும், வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்கும். சவாலான வேலை, ரிஸ்க்கான வேலையிலையும் ஈஸியாக எடுத்து ஜெயிச்சிருவாங்க. மற்றவங்களால முடியாத வேலையும் எடுத்து தரமாக செஞ்சு தரமான பேரை சம்பாதிச்சிருவாங்க. திடீர் லாபம் இருக்கும், திடீர் யோகம், திடீர் லாபம், இப்படிலாம் சில அமைப்பை கொடுப்பாரு. இருப்பினும் ஜாதகன், அந்த ஜாதகத்துக்குடையவன் வந்து ஆசிலேஷன் மைண்ட்லேயே இருப்பான். சரியா, ஒரு மர்ம யோகியாக இருப்பான். தாய்க்கு ஆகாது, சரியா, தாய் உறவுக்கு ஆகாது, அயன சயன சுகம் நல்லா இருக்காது, தாம்பத்திய சுகம் நல்லா இருக்காது, படுக்கரை சுகத்தில் திருப்தி இருக்காது. என்ன தான் தாம்பத்திய உறவுகள் இருந்தாலுமே திருப்தி இல்லாமல் இருப்பாங்க. அடுத்து வந்து 7ஆம் இடம் திருமணத்தை பாதிக்கும், தாமத திருமணம். சரியா, 7ஆம் இடத்துல இருந்தானா திருமண வாழ்க்கையில் எதிர்ப்பு இருக்கும், சில பேருக்கு கலப்பு திருமணம் இருக்கும். அடுத்த ஜாதியில் போய் கல்யாணம் பண்ணுவானுங்க. இவன் ஒரு ஜாதியில் இருப்பான், வேறு ஜாதியில் போய் கல்யாணம் பண்ணுவாங்க. சரியா, வேறு ஜாதி, வேறு மதம், இதிலெல்லாம் போய் கல்யாணம் பண்ணுவாங்க. 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க, அதெல்லாம் சிறப்பாக செய்ய வைப்பார். தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்காது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். புத்திர பாக்கியம் வந்து தாமதமாகும். சரியா, புத்திர பாக்கியம் தாமதமாகும். அப்படியே பிள்ளைகள் பிறந்தாலும் பிள்ளைகள் வந்து தாப்பம் பேச்சை கேட்காதுங்க. அதே நேரத்தில் வருமானமும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ஜாதகனையும் ஓரளவு பாதிக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா லக்கணத்தில் கேது இருப்பார், பற்றற்று இருப்பாங்க, எனக்கென்னு இருப்பாங்க, பற்றற்று இருப்பாங்க, குடும்ப நினைப்பே இருக்காது, எங்கேனாச்சும் ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க, வீடுன்னு இருக்குதே உன்னை மறந்துடுவாங்க. ஓகே, எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு தெரியல, 17 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கிறேன், கேட்டவர்களுக்கு நல்லது. ரைட், அடுத்து வந்து புத்திகளுக்கும் சொல்கிறேன், கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், ரொம்ப நீட்டி முழங்கலை, ரொம்ப பேசலாம். ராகுவை பற்றி, ராகு திசையை பற்றி பேசுகிறதா இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் நீங்கள் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். நிறைய பேருக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, என்னடா இருந்தாலும் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஓகே, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் போய் சேராது. சரியா நேர்களே, சேரவருக்கு சேர்ந்தால் போதும். அடுத்து 8ஆம் இடத்துல இருக்காது, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. வம்பு வழக்கு பிரச்சனை, திடீர் விபத்துக்கள், சரியா, இதெல்லாம் வரும். இருப்பினும் வந்து இவங்களுக்கு வந்து திடீர் பண வரும், அது திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும், போட்டி பந்தயம், சீட்டு விழுகிறது, அதில் வந்து நல்ல ஒரு லாபம் இருக்கும். நாள்பட்ட நோய்கள் இருக்கும், எதனாச்சும் ஒரு நோய் வந்துருச்சுன்னா வருஷக்கணக்கில் இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கிறவர் 6ஆம் இடத்தை பார்ப்பார், தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். 3ஆம் இடத்தை பார்ப்பார், தைரிய வெறியும் சோர்ந்து போயிடுவாங்க. 2ஆம் இடத்தை பார்ப்பார், குடும்பத்தில் பிரச்சனை, பணப்பிரச்சனை இருக்காது, பணப்பிரச்சனை இருக்கும். யோகம் இருந்தாலுமே பணம் வந்தாலுமே பணத்தை தாறுமாறாக செலவு பண்ணிட்டு போயிடுவாங்க, வீட்டில் போய் கொடுக்க மாட்டாங்க. சரியா, வீட்டில் அம்மாக்கிட்டேயோ மனைவிக்கிட்டேயோ கொடுக்க மாட்டாங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. அடுத்து வந்து 8ஆம் இடம், 8ஆம் இடத்தை சொல்லியாச்சு. 9ஆம் இடத்துல இருக்குது ஓரளவு பரவாயில்ல, நல்லபடியாக இருப்பாங்க. சரி, ஆனால் அப்பனுக்கு ஆகாது, தாப்பன் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, தகப்பன் உறவு நல்லா இருக்காது, பூர்வ புண்ணியம் நல்லா இருக்காது. வெளிநாட்டுக்கு போயிடலாம், 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டால் நல்லபடியாக செட்டில் ஆகிடலாம். உள்நாட்டில் பேர் எடுக்க முடியாது, உள்ளூரில் இருக்க முடியாது. கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, நல்லா சாமி பூஜை புனஸ்காரம் நல்லா பண்ணுவாங்க. செகண்ட் பார்ட் நல்லாயிருக்கும், வாழ்க்கையில் ரெண்டாம் கட்ட வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒரு 45 வயசுக்கு மேலே நல்ல லெவலுக்கு ரீச் ஆவாங்க. 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க வந்து திருமணத்தை கெடுப்பார், தாமத திருமணம் இருக்கும். சில பேர் பாருங்கள் வெளிநாட்டில் இருப்பான், திருமணமே பண்ண மாட்டான், அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கும். தாய்க்கு ஆகாது, திருமணமாகி சுகப்பட மாட்டாங்க, திருமணமாகி மனைவி மக்களோட சுகமாக வாழ முடியாது. இளைய சகோதர விஷயத்தில் நல்லா இருக்காது, காரிய அனுகூலமும் நல்லா இருக்காது. ஏதோ கைக்கு வாய்க்கும் கரெக்டாக இருக்கும், ஏதோ சம்பாதிச்சேன் வச்சேன் அப்படின்னு போயிட்டே இருக்கும், பணப்பிரச்சனை இருக்காது. அடுத்து 10ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், 10ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருக்கலாம் என்ற தேரிப்படி, வேத ஜோதிடத்தின்படி 10ஆம் இடத்துல இருக்கலாம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வெளிநாடு தொடர்புகள் மூலம் நல்ல வருமானம் இருக்கும், நல்ல உயர்ந்த பதவி, நல்ல லெவலுக்கு ரீச் ஆவாங்க, லட்சியவாதியாக இருப்பாங்க. 10ஆம் இடத்துல ராகு வந்து நல்ல ஒரு அமைப்பு கொடுப்பார், ஜாதகத்தை காப்பாற்றுவார். இருப்பினும் இவங்களுக்கு வந்து உடல்நல பிரச்சனை இருக்கும், உடல்நல பிரச்சனை, உடம்புல ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு சுகம் இருக்காது, உயர்கல்வி ரொம்ப படிக்க முடியாது. ஏதோ திட்டமாக படிச்சிருப்பாங்க, ஒரு +2 இல்லைன்னா ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க, ஆனால் அதை வச்சே பெருசாக சம்பாதிச்சிருவாங்க. அதிர்ஷ்டம் அந்த அளவுக்கு கை கொடுக்காது. சரியா, ஆனால் வியாபாரம் தொழில் நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டில் போய் இருப்பாங்க, வெளிநாட்டில் போய் ஏதோ ஒரு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு உருட்டி பரட்டிக்கிட்டு நல்லா சம்பாதிப்பாங்க. சரியா, சில பேர் பாருங்கள் படிச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனால் நல்லா தொழில் பண்ணுவாங்க, கையெழுத்து கூட போட தெரியாது, ஆனால் அந்த இடத்துக்கு ஓனராக இருப்பார் அவர்.
அப்படிலாம் நிறைய பேர் பார்க்குறோம் நம்ம. சரியா நேர்களே? 5வது தான் படிச்சிருப்பார், ஒரு கம்பெனிக்கு ஓனராக இருப்பார். நிறைய பார்த்துருக்கேன் நான்லாம். எங்கள் காலத்துலலாம் நிறையா பார்த்துருக்கேன் நான். இப்போ எல்லோரும் படிச்சிடுறாங்க, ஏதோ ஓரளவுக்கு கையெழுத்து போடுற அளவுக்கு படிச்சிடுறாங்க. அந்த காலத்துலலாம் அப்படி தான் இருக்கும். கையெழுத்து போடுறதுக்கே தடுமாறிட்டு இருப்பான். ஆனால் அந்த அவர் தான் கம்பெனி ஓனராக இருப்பார். இப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் ராகு கொடுப்பார். 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு. 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல அமைப்பு கொடுப்பார். 11ஆம் இடம் பாக்கியஸ்தானம். நல்ல அல்ல குறையாத பண வரவு இருக்கும், அனைத்தும் நிறைவேறும், நண்பர்களால் லாபம் இருக்கும், மூத்த சகோதரர்களில் ஏற்றம் இருக்கும், நல்லா இருக்கும். 11ஆம் இடத்துல ராகு இருக்குது, மிகச்சிறப்பு. ஆனால் அதே நேரத்தில் தகப்பனுக்கு ஆகாது. தகப்பனுக்கு ஆகாது, பிள்ளைக்கு ஆகாது. அப்பன் கூடயும் சண்டை போடுவான், பிள்ளை கூடயும் சண்டை போடுவான், தாய் தகப்பன் கூடயும் சண்டை போடுவான். அதே மாதிரி தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உத்தியோகம் பண்ண முடியாது உங்களால். 11ஆம் இடத்துல ராகு இருந்தால் தொழில் தான் பண்ண முடியும். தொழில், வியாபாரம், வர்த்தகம் பண்ண முடியும். உத்தியோகம் பண்ணினாங்கன்னா பிரச்சனை இருக்கும். ஸோ 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஜாதகனுக்கு நல்ல நிலைமையை கொடுப்பார், பெரிய பிரம்மாண்டத்தை கொடுப்பார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அயன சயன போகத்தில் இருந்தாலே அலைச்சல் தான். 12ஆம் இடத்துல ராகு இருந்தார்னா என்ன, வெளிநாட்டு வாசம்தான், பரதேச வாசம்தான். வெளிநாடு வெளிமாநிலத்தில் போய் தெரிஞ்சிட்டு இருக்கலாம். செலவுகள் நிறையா இருக்கும், தூக்கம் கெட்டு போயிடும், அயனசயன போகம் நல்லா இருக்காது, மனைவி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு முடியாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த தாம்பத்திய வாழ்க்கை இன்பம் சரியாக இருக்காது. எதுக்கு பிறந்தோமோ அதை பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியாது. கோயில் உலகம்னா போயிட்டு இருக்கலாம், சன்னியாசி ஆகி கோயில் உலகத்தில் போய் உட்காந்துக்கிட்டு தியானம் யோகம் பண்ணிட்டு இருக்கலாம். 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா 10ஆம் இடத்தை பார்ப்பார். கர்மம் நல்லா இருக்காது, காரியம் பண்ண முடியாது, தொழில் பண்ண முடியாது. 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. கரெக்டாக வந்துருச்சா, கணவன் மணி உறவை பாதிப்பார். 7ஆம் இடம் தான் கணவன் மணி சேர்ற இடம். ஊடல், கூடல், ஆடல், பாடல், சாடல், இணைதல் எல்லாமே 7ஆம் இடம் தான். ஸோ 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால அந்த இணக்கம் இருக்காது, இன்டகிரேஷன் இருக்காது, பாண்டிங் இருக்காது. சரியா? அந்த தாம்பத்திய உறவு சுத்தமாக மேட்ச் ஆகாது 2 பேர்த்துக்கும். அடுத்து 6ஆம் இடத்தையும் பார்ப்பார். தாய்மாமனுக்கு ஆகாது. சரியா? உத்தியோகம் சரியாக பார்க்க மாட்டாங்க. 12ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா உத்தியோகம் பார்க்க மாட்டான், தொழிலும் பார்க்க மாட்டான், எனக்கெனேன்னு இருப்பான், சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு இருப்பான். ஓகே நேர்களே, சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். சரியா? இதுவே 21 நிமிஷம் ஆகிப்போச்சு. இதெல்லாம் எப்போ செய்வார் அப்படின்னா தன்னுடைய தசாபுத்தியில் தான் செய்வார். தன்னுடைய தசாபுத்தி 18 வருஷத்தில் செய்வார். இப்போ ராகு திசை நடக்குன்னா நீங்கள் யாரை சார் வழிபாடு பண்ணணும்? துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணணும். சிவன் கோயில் இருக்கிற துர்க்கையை வழிபாடு பண்ணணும். இல்லைனா தனியாக இருக்கிற காளியம்மனை வழிபாடு பண்ணணும். பௌர்ணமிதோறும் வழிபாடு பண்ணணும். செவ்வாய், ஞாயிறு, வெள்ளி, ராகு வேளையில் வழிபாடு பண்ணலாம். குங்குமம், மஞ்சள், எலுமிச்சம்பழம் கொடுத்து வழிபாடு பண்ணலாம். அம்மனுக்கு வஸ்திரம் சாத்தலாம். சிவப்பு கலர் வஸ்திரம் சாத்தலாம், மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்தலாம். அதுபோக அம்மனுக்கு செவ்வரளி பூக்கள் கொடுக்கலாம், மஞ்சனை கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்து அம்மனை வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் ராகு பகவானுக்கு உண்டான வழிபாடு, பொதுவான வழிபாடு. இதுபோக ஒவ்வொரு புத்திலையும் வழிபாடு மாறும். சரியா? இப்போ ராகு புத்தியை பற்றி சொல்கிறேன். இப்போ ராகுவை பற்றி சொல்லியாச்சு, 18 வருஷத்தை பற்றி சொல்லியாச்சு. 18 வருஷத்தில் அவர் எந்தெந்த இடத்துல இருந்தார்னா என்னென்ன பலன்கள் கொடுப்பாருன்னு சொல்லியாச்சு. இப்போ ஒவ்வொரு புத்திக்கும் என்ன ஆக்ட் பண்ணுவார் அதை சொல்கிறேன். புத்திநாதர்கள் ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கணும், இல்லைனா கோணத்தில் இருக்கணும். இப்போ தசாநாதன் ராகு பகவான் இருந்தாலுமே புத்திநாதர்கள் அவருக்கு மறையக்கூடாது. 6, 8, 12 மறைஞ்சால் அந்த புத்தி நல்லா இருக்காது. சரியா? அதை ஜாதகத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுபோக புத்திநாதர்கள் அவர்களுக்கு மித்திரராக இருக்கணும். அதுபோக புத்திநாதர்கள் அந்த லக்கணத்துக்கு சுபர்கள் வீட்டில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேர்களே? இதெல்லாம் நிறையா இருக்குது காம்பினேஷன். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். எல்லாத்தையும் என்னால் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. நான் வேணால் சொல்லுவேன், எனக்கு தெரியும், நான் சொல்லுவேன், ஜோதிடன்ற முறை சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு அது புரியாது. புரியாததை நம்ம பேச வேண்டாம், நேராக சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ ராகு திசை ராகு புத்தி தான் ஆரம்பிக்கும். தனது திசை தனது புத்திம்பாங்க, அது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. சரியா? ராகு திசை ராகு புத்தி அந்த அளவுக்கு புதுசாக நல்லா இருக்காது. ராகு திசை ராகு புத்தி 2 வருடம் 8 மாதம் 12 நாள் நடக்கும். ராகு ஒரு நல்ல நிலைமையில் குரு சுக்கிர தொடர்பில் இருந்தார்னா ஓரளவு நல்லா இருக்கும். சரியா? மனதில் ஒரு உற்சாகம் இருக்கும், காரியம் அனுகூலம் இருக்கும், வெற்றி வாகை சூடுவார்கள், ஆதரவு இருக்கும், செய்யும் தொழில் உத்தியோகம் இதில் ஒரு உயர்வு இருக்கும், வீடு மனை வண்டி வாகனம் கட்டி நல்லபடியாக இருப்பாங்க. ராகு கெட்டு போயிட்டார், பழமளந்து போயிட்டார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. பொதுவாக ராகு சனி கூட செவ்வாய் கூட சேரக்கூடாது. சனி, செவ்வாய், சூரியன் இவங்க கூட சேராமல் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. குரு கூட சேரலாம், சுக்கிரன் கூட சேரலாம், புதன் கூட சேரலாம், பௌர்ணமி சந்திரன் கூட சேரலாம், வளர்பிறை சந்திரன் கூட சேரலாம். இவங்களை விட்டுட்டு மற்ற கிரகம் கூட சேர்ந்தார்னா அந்த ஜாதகம் நல்லா இருக்காது. செவ்வாய், சனி, சூரியன், அதுபோல் அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துட்டாருன்னா ரொம்ப கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். உங்கள் ராசிலே இருக்கிறாருன்னு அர்த்தம். உங்கள் ராசிலே இருக்கிறாருன்னா நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருப்பீங்கன்னா ஆடி, ஆவணி, புரட்டாசி இந்த 3 மாதத்தில் பிறந்து ராசிலே ராகு இருந்தாருன்னா அவங்களுக்கு ராகு திசை நல்லா இருக்காதுங்க. ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடலாம். சிம்ம ராசியில் ராகு திசை இவங்களுக்கு நல்லாவே இருக்காது. ஆடி, ஆவணி, புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை நல்லாவே இருக்காது. ஏன்னா சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருப்பார், இருள் சந்திரனாக இருப்பார், ஒளியே இருக்காது. இவங்களுக்கு ராகு திசை நல்லா இருக்காது. ஓப்பனாக சொல்லிடுவேன், நான் ஒரே வரியில் சொல்லிடுவேன். ஆமாம் சார்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது யாரும் போட மாட்டாங்க, ஏன்னா தெரிஞ்சால் தானே போடுவாங்க. ரைட்டு, தெரிஞ்சவர்களுக்கு தெரியட்டும், தெரியாதவருங்க அப்படியே போங்க, தெரிஞ்சாள்கிட்ட கேட்டுக்கோங்க. ராகு திசையில் ராகு கெட்டு போயிட்டார் வச்சுக்கோங்களேன், குடும்பத்தை விட்டு போயிடுவாங்க, வெளியூரில் வாழற அமைப்பு இருக்கும், வீண் வம்பு வழக்கு, கெட்ட பேர், சரியா நல்லபடியாக இருக்காது, குடும்பத்தில் பிரச்சனை, பொருள் இழப்பு, சொந்த பந்தத்தோட சண்டை, தொல்லை, ஏகப்பட்ட இடியாப்பச்சிக்களை கொடுத்துருவார். ராகு திசை ராகு புத்தி கொடுக்குறவங்க
பத்ரகாளி அம்மனை கும்பிடணும். காளியம்மன் வழிபாடு மிகச்சிறப்பை தரும். அதுபோக வெள்ளிக்கிழமை தோறும் காகத்துக்கு வந்து உளுந்தம்பருப்பு சாதம் கொடுக்கணும். சரியா, உளுந்தம்பருப்பு சாதம், கருப்பு உளுந்தம்பருப்பு சாதம் வைக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. காகத்துக்கு கொடுக்கணும். அடுத்து ராகுதிசை குரு புத்தி நல்லாயிருக்கும். 2 வருடம் 4 மாதம் 24 நாட்கள் நடக்கும். குரு நல்ல நிலைமையில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. நினைத்த காரியம் முடியும். எதிர்பாராத வகையில் பணம் வரும். பிள்ளைகளால் ஏற்றம் இருக்கும். சொந்த ஊர்லேயே நல்லபடியாக இருப்பாங்க. வீடு மனை வண்டி வாகனம் கட்டி இருப்பாங்க. பணப்பழக்கம் நல்லாயிருக்கும். பேங்கில் டெபாசிட் அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான நகை நட்டை வாங்கி போடுவாங்க. குரு கெட்டு போயிட்டார் வச்சுக்கோங்களேன், பிள்ளைகளால் பிரச்சனை, பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். பிள்ளைகள் நல்லபடியாக இருக்க மாட்டாங்க. சரியா, பிள்ளைகளால் அவமானம் இருக்கும். செய்யும் தொழில் உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் நோய் வரும். சரியா, யாருக்கும் உடம்புக்கு ஒத்து போகாத ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். குருதிசை ராகுபத்தி நடக்கிறவங்க வந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. சரியா, ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. அதுபோக வியாழக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து கருப்பு உளுந்து சாதம் கொடுங்க. சரியா, பசுமாட்டுக்கு வந்து உளுந்த வடையோ இல்லைனா உளுந்தம்பருப்பு சாதமோ கொடுக்கலாம். அடுத்து ராகுதிசை சனி புத்தி நல்லா இருக்காது. சனி பகவான் ஓரளவு நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 2 வருஷம் 10 மாதம் 6 நாட்கள் நடக்கும். சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார் வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுப்பாரு. வாழ்க்கையில் சுப நிகழ்வு நடக்கும். தனதானியம் இருக்கும். விவசாயம் நல்லபடியாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் துணிஞ்சு செய்வாங்க. சொத்து பத்துக்களை வாங்கி சேர்ப்பாங்க. சனி பகவான் சரையில் வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. எதிர்ப்பு, சொந்த பந்தத்துக்கிட்ட சண்டை, அரசாங்க வழியில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, வீண் வம்பு வழக்குகள், தொல்லைகள், அவமானம், ஊரை விட்டு ஓடி போகிற அளவுக்கு செஞ்சுருவார். சரியா, இவங்க என்ன பண்ணணும்னா கற்பனசாமி வழிபாடு பண்ணணும். சனிக்கிழமை சனி உரையில் போய் இறை வெட்டுட்டு போகும்போது கற்பனசாமி வழிபாடு பண்ணிட்டாங்கன்னா ராகுதிசை சனி புத்தி நல்லாயிருக்கும். அடுத்து ராகுதிசை புதன் புத்தி நல்லாயிருக்கும். புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். 2 வருஷம் 6 மாதம் 18 நாள் நடக்கும் ராகுதிசை புதன் புத்தி. புதன் நல்ல நிலைமையில் ராகுக்கு கேந்திர கோணத்தில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, புதன் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா நல்லா படிப்பு விஷயம் நல்லாயிருக்கும். வித்தைகள் நல்லாயிருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை நல்லாயிருக்கும். எழுத்து வேலை, மற்ற வேலைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். சரியா, வீடு மனை வண்டி வாகன யோகமெல்லாம் நல்லபடியாக இருக்கும். புது வீடு கட்டி போவாங்க, நல்லா இருக்கும். சரி, அனைத்து விதமான ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் கொடுப்பாரு புதன் புத்தியில். சில பேருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். புதன் கெட்டு போயிட்டார் வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. சரியா, குடும்பத்தில் பிரச்சனை, தேக ஆரோக்கிய பிரச்சனை, அரசாங்க வழியில் பிரச்சனை, வண்டி வாகனத்தில் பிரச்சனைகள், வீண் விரயம், சண்டை சச்சரவு, பகைவர்களால் பிரச்சனை இருக்கும். ராகுதிசை புதன் புத்தி நடக்கிறவங்க பெருமாளை கும்பிடணும். புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அதுபோக புதன்கிழமை தோறும் குரங்குகளுக்கு வாழைப்பழம் கொடுக்கணும். குரங்குகளுக்கு வாழைப்பழம் கொடுக்குறது மிகச்சிறப்பு. அடுத்து ராகுதிசை கேது புத்தி நல்லா இருக்காது. ராகுதிசை கேது புத்தி 1 வருடம் 18 நாட்கள் நடக்கும். இவங்க வந்து சிம்ம கணபதி வழிபாடு பண்ணணும். சிம்ம கணபதி படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து தினமும் கும்பிடணும். கேது நல்ல நிலைமையில் இருந்தார்னா ஓரளவு நல்லாயிருக்கும். சரியா, கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க. ஆன்மீக காரியத்தில் ஈடுபடுவாங்க. வண்டி வாகன யோகம் இருக்கும். ஓரளவு நல்லா இருக்கும். சரியா, ஆலய பணி திருப்பணி செஞ்சுட்டு ஓரளவு போயிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் ராகுதிசை கேது புத்தி நல்லா இருக்காது. கேது சரியிலே வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, நண்பர்கள் பிரச்சனை, சொந்த பந்த விஷயத்தில் பிரச்சனை, பொருள் தொலைஞ்சு போகிறது, திருடர்கள் பிரச்சனை. சரியா, இல்லைனா வாழ்க்கையில் நல்லா இருக்காது, கனெக்ஷன் நல்லா இருக்காது. விதவை பெண்களோட தொடர்பு இருக்கும். வயதுக்கு மீறிய பெண்கள், விதவை பெண்கள், இவங்ககிட்ட சகவாசம் இருக்கும். ஆணுனா பெண்ணுன்னா ஆணுன்னு எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், விதவை பெண்ணுக்கிட்ட போய் சகவாசம் பண்ணிகிட்டு இருப்பான், சல்லாபம் பண்ணிகிட்டு இருப்பான். கணவனை இழந்த கைமண்ணுக்கிட்ட போய் சலவாசம் பண்ணிகிட்டு இருப்பான். இல்லைனா அவகிட்ட தொடர்பில் இருப்பான். இல்லைனா வயது மூத்த பெண்கிட்ட போய் தொடர்பில் இருப்பான். பெண்கள் வந்து வயசானவனை பிடிச்சிக்கிறோம். அந்த பிள்ளைக்கு 20 வயசு தான் இருக்கும், ஆனால் அவனுக்கு 50 வயசில் இருக்கும். இப்படி ஒரு உறவில், தகாத உறவில் அவங்க வந்து உல்லாசம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இந்த அமைப்பெல்லாம் வந்து இந்த ராகுதிசை கேது புத்தியில் தான் நடக்கும். ராகுதிசை கேது புத்தி ஒரு மகா மோசமான புத்தி. கவனமாக இருக்கணும். தடம் மாறிடுவாங்க. ஆனால் பெண்ணாக இருந்தாலும் சரி, தடம் மாறுற அமைப்பு. இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். 4ஆம் இடம் கெட்டு, 4 குடையவனும் கெட்டு, லக்னாபதி வளர்ந்துட்டாருன்னா கற்பு இருக்காது. கற்பு வந்து பறிபோய் விடும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆணுக்கும் கற்பு இருக்குது, பெண்களுக்கும் கற்பு இருக்குது. சரியா, எல்லோரும் பெண்ணை பற்றி தான் சொல்கிறாங்க. ஆணுக்கும் கற்பு இருக்குது. சரியா, ஒருத்தி கூட தான் இருக்கணும். ஒருவனுக்கு ஒருத்தி. அது மாறிடுச்சுன்னா அவனுக்கு கற்பு இல்லைன்னு அர்த்தம். யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஓகே, இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பேசுகிறோம்னா தனியாக டாபிக் பேசணும். இந்த விஷயத்தை பற்றி ஒரு நாள் முழுக்க பேசலாம். 4ஆம் இடத்தை எடுத்து பேசணும்னா ஆண் பெண் கற்பை பற்றி நல்லா பேசலாம். பட் புதுவெளியில் நிறைய பேச முடியாது. இலைமறை காயை தான் சொல்ல முடியும். அடுத்து ராகுதிசை சுக்கிரை பற்றி இது நல்லா இருக்காது. சுக்கிரை நல்லபடியாக இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இது ரொம்ப நாள் நடக்கும், 3 வருஷம் நடக்கும். சுக்கிரை நல்ல நிலைமையில் இருந்து சுபத்தொடர்பில் இருந்தாருன்னா நல்லாயிருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். விவசாயம் நல்லாயிருக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும். வீடு மனை கட்டி வாழ்வாங்க. படிப்பு நல்லபடியாக வரும். வேலை உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும். நல்ல ஒரு சாகசம் பண்ணுவாங்க. சுக்கிரை சரியில் வச்சுக்கோங்களேன், நேரடியாக பாதிப்பார். ஆண்களை தான் ரொம்ப பாதிப்பார். பெண்கள் விஷயத்தில் பிரச்சனை வரும். பெண்களால் பிரச்சனை, பெண்களால் அவமானம், மனைவியால் பிரச்சனை, கணவன் மனைவி விஷயத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணுறது, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுறது, இது மாதிரி துரோகம் பண்ணுற வேலைகளை நிறைய நடக்கும். எதிர்பாலினத்தில் இடையில் ஒரு அதிக கவர்ச்சி இருக்கும். சுக்கிரன் வந்து ஒரு கிளர்ச்சியை தூண்டுற கிரகம். அதனால் ஏகப்பட்ட இடியாப்பச்சிக்களை கொடுத்துருவார். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு அப்படின்னு பெரிய தலைகுணவை கொடுத்துருவார். அதனால் ராகுதிசை சுக்கிரப்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வழிபாடு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, துர்க்கை அம்மன் வழிபாடு தான் பண்ணணும். வெள்ளிக்கிழமை தோறும் சிவன் கோயிலில் போட்டு துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டு வரணும்.
அடுத்து ராகு திசை சூரிய புத்தி, இது சுமாராக தான் இருக்கும். ஏன்னா சூரியன் ஒரு ஒளி கிரகம், ராகு ஒரு இருள் கிரகம், மேட்சிங் ஆகாது. 10 மாதம் 24 நாட்கள் நடக்கும் ராகு திசை சூரிய புத்தி. தகப்பனுக்கு ஆகாமல் போயிடும். சூரியன் நல்லா இருந்தார்னா பரவாயில்ல, ஏன்னா தகப்பனுக்கு ஆகாது. எதிரிலான பிரச்சனை, அரசாங்க பிரச்சனை, அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை. கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க சில பேர் லஞ்சம் வாங்கிட்டு கையங்களும் பிடி போட்டுருவாங்க தெரியுமா, கையங்களும் பிடி போட்டு சஸ்பெண்ட் ஆயிரும். அவங்களுக்கு அந்த ராகு திசை சூரிய புத்தி நடக்கும். வெளியே ஃபோட்டோ எடுக்கும்போது தலையில் துண்டை போட்டு வருவாங்க, கரிச்சிப்பு போட்டு மூடிட்டு வருவாங்க. இந்த மீடியாக்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரி கைது, விஏஓ கைது, தாசில்தார் கைது, லஞ்சம் வாங்கும்போது கையங்கலமாக பிடிக்கப்பட்டார் அப்படிலாம் வரும். அந்நேரம் பார்த்தோம்னா ஒரு துண்டை போட்டு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ராகு திசை சூரிய புத்தி தான் நடக்கும். கூட மாட்டி விட்டுருவார். ஆசையை கொடுத்து, பேராசையை கொடுத்து மோசத்தை கொடுத்துருவார். சரியா? ஆசையே மனிதனுக்கு அழிவு காரணம், பேராசை பெருநஷ்டம், இப்படிலாம் நடக்கும். ஓகே நேயர்களே, இவங்களாம் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு வந்து சிவனை கும்பிடணும். திங்கக்கிழமை தோறும் சிவன் ஆலயத்துக்கு போகணும். ராகு திசை சந்திர புத்தி, சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் நல்லாயிருக்கும், தாய் அன்பு இருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், குடும்பத்தில் நல்லா இருப்பாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவாங்க, வெளிநாட்டு வாசம் நல்லாயிருக்கும். சரியா? வாகன யோகம் இருக்கும், படிப்பு நல்லா படிப்பாங்க, திருமண யோகம் நல்லாயிருக்கும். சரியா? தாய் வழி சிறப்பு இருக்கும். சந்திரன் சரியில்லை, தாயை பாதிப்பார், ஜாதகனையும் பாதிப்பார். ஜாதகனுக்கு மனநிலை சரிக்காது, சித்தப்பரமே வந்துடும், மன ஒரு நிலையில் இருக்காது, பிரச்சனை இருக்கும், பெண்கள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்காது. சரியா? சாப்பிட்ட சாப்பாடு வந்து சேராது, உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துருவார். சந்திரன் மனோகாரகன், மனதுக்கும் உடலுக்கும் உரியவன், உடலும் நல்லா இருக்காது, மனதும் நல்லா இருக்காது. இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண்டம் வரும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படாது. அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், காரிய தடைகள் இருக்கும். இவங்க என்ன பண்ணணும்? திங்கக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும், கருப்பு உளுந்த பருப்பு சாதம் கொடுக்கணும். திங்கக்கிழமை தோறும் துர்க்கை மனுக்கு விளக்கு போடணும். சரியா? காளியம்மனை கும்பிடணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு நல்லா உதவி பண்ணணும். அடுத்து ராகு திசை செவ்வாய் புத்தி, 1 வருடம் 18 நாட்கள். ராகு திசை செவ்வாய் பற்றி நல்லா இருக்காது, ராகுக்கு செவ்வாய்க்கு ஆகாது. ராகு திசை செவ்வாய் பற்றி நடக்கும்போது சகோதரத்துவம் நடக்கும், சகோதரனுக்கு ஆகாமல் போயிடும். சரியா? அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்காது. செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தாலும் ஓரளவு நல்லாயிருக்கும். சரியா? நிர்வாகம் நல்லபடியாக இருக்கும், வம்பு வழக்கில் பிரச்சனை தீரும், உயர் பதவி இருக்கும், ஒரு அனுகூலம் இருக்கும், செய்யும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். இடமனை வீடு, இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். செவ்வாய் கெட்டு போயிட்டார் வச்சுக்கோங்களேன், சுத்தமாக நல்லா இருக்காது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ராகு கூட செவ்வாய் இருக்கிறாரு. ராகு செவ்வாய் சேர்ந்து இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? ராகு செவ்வாய் சேர்ந்து வந்து விருச்சிகத்தில் இருக்கிறாங்க. செவ்வாய் ஆட்சி பெற்று விருச்சிகத்தில் இருக்கிறாரு. கண்ணியில் இருக்கிற சனி பகவான் பார்த்துட்டாரு வச்சுக்கோங்களேன், செவ்வாயை பார்த்துட்டாரு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக முடிஞ்சு போச்சு. சனி பகவான் தான் 3ஆம் பறவையில் பார்த்துட்டாரு, கண்ணியில் இருந்து 3ஆம் பறவையில் பார்த்துட்டாரு. ராகு திசை செவ்வாய் பற்றி நல்லா இருக்காது, எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி. சரியா? இந்த அமைப்பு இருக்குது. சனி பார்வையில் ராகு செவ்வாய் வந்துட்டாங்கன்னா ராகு திசை செவ்வாய் பற்றி நல்லா இருக்காது. இவங்க வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும், கந்தசஷ்டி கவசம் படிக்கணும், திருச்செந்தூருக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும். ஓகே நேயர்களே, இந்த புத்தியை பற்றி இன்னொரு வீடியோவில் வேணால் அதிகமாக போடுறேன் நான். ஏன்னா புத்தியை பற்றி சொல்கிறது வந்து நிறைய இருக்குது. ஏன்னா தசாநாதன ராகுவை பற்றி ஓரளவு சொல்லிட்டேன். புத்திநாதர்கள் எப்படி இருக்கணும் அதை சொல்லணும். அவர்கள் வந்து லக்கண ரீதியாக அசுபர்களா, பாவர்களா, யோகர்களா, அதை சொல்லணும். ஒரு கிரகம் வந்து ஒரு லக்கணத்துக்கு யோகராகவும் இருக்கும், பாவராகவும் இருக்கும், சுபராகவும் இருக்கும். சரியா? இது 3ம் வரும். இப்போ நீங்கள் வந்து சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறீங்க. சிம்ம ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க? தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. நல்ல அமைப்பு தான். சிம்ம ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. தனுசு லக்கணத்துக்கு சுபர் யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, தனுசு லக்கணத்துக்கு வந்து சுபர் வந்து செவ்வாய். யோகர் வந்து யார் சார் அப்படின்னா, யோகர் வந்து சூரியன். பாவர் வந்து யார் சார்? பாவர் வந்து சுக்கிரன். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த புத்திநாதர்கள் இருக்கக்கூடாது. இப்போ சிம்ம ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை செவ்வாய் புத்தி நடக்குன்னு வச்சுக்கிறோமே. ராகு திசை செவ்வாய் புத்தி நடக்குன்னா நல்லா இருக்கணும்னா செவ்வாய் வந்து அந்த சுபர்கள் வீட்டில் இருக்கணும். சரியா? சுபர்கள் வீட்டில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. அதனால் அடுத்து வருகின்ற வீடியோக்குள்ளே நான் வந்து இந்த புத்திகளுக்கு போடுறேன். நீங்கள் கேளுங்க சார், எங்களுக்கு இதை பற்றி பேசுங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். நானும் ரொம்ப மெனக்கிட்டு தான் பேசுகிறேன். உங்கள் வரவேற்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நல்ல வரவேற்பு கொடுத்து என்கரேஜ் பண்ணிங்கன்னா நிறைய தகவல் சொல்லுவேன். இந்த ராகு திசை, குரு திசை, சனி திசை, செவ்வாய் திசை, இந்த 4 திசை தான் மெயின். இதுக்கு போடுவேன். இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய கட்டுரைகளை எழுதி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் சொல்லுவேன். பரிகார வழிபாடு எப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லுவேன். ஓகே நேயர்களே, ராகு திசையை பற்றி இந்த வீடியோ இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். எதுவும் தகவலாம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு ராகு திசையில் என்ன புத்தி நடக்கு, என்ன லக்கணம், அந்த தகவலை சொன்னீங்கன்னா அதுக்குண்டான பரிகார வழிபாடை சொல்லுவேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.